இறைவனுக்கு தான் மொழி கிடையாது, ஆனால் எனக்கு மொழி தமிழ் மொழி மட்டும்தான் தெரியும். அதனால் மிச்சல் பிரிட்டோ அவர்கள் பேசுகிறதை நானே பிரார்த்தனையாக எடுத்துக்கொள்கிறேன். ஆனால் எனக்கு தமிழ் தெரியும் என்கிற காரணத்தில் பல பேருக்கு தமிழில் வந்து இறைவன் அழைச்சா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப ரொம்ப இனிமையான ஒரு பாடகர், மியூசிக் டைரக்டர் விஜயானி சாருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு பாடகர். எஸ்இசன் சார் வந்து ஒரு படத்துக்கு ஹீரோவாக நடிக்க கேட்டாராம். அவர் சொன்னாராம், நான் நடிப்புக்கு செய்கிற ஒரே சேவை நடிக்காமல் இருக்கிறது, அதனால் நான் பாட மட்டும் செய்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. மரியாதைக்குரிய பின்னணி பாடகர் பிரசன்னா அவர்களை ஒரு இறை வணக்க பாடல் பாட வருமாறு அன்பு நினைக்கிறேன். எல்லாமல்ல இறைவனுக்கும் என்னுடைய தாய் தந்தைக்கும் இந்த நாளைக்காக நான் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய மகள் ஸ்னேகா பிரிட்டோ அவர்கள் இந்த அற்புதமான ஒரு படத்தை, சட்டமொழி இருட்டறையை 30 ஆண்டுகளுக்கு அப்புறம் இயக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை கொடுத்த எஸ்ஏசி அங்கிள் அவர்களுக்கும், அதை வித்திட்ட சோபா அக்கா அவர்களுக்கும் என் சார்பாகவும் என்னுடைய நிர்வாகங்கள் சார்பாகவும் எங்களுடைய குடும்பங்களின் சார்பாகவும் மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
என்னுடைய மகள் கல்லூரியில சேருகின்ற போது நான் அவரிடம் சொன்னேன், பிகாமோ பிபிஏ எடுத்து MBA படித்து பின்னால் என்னுடைய தொழிலை நீ கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். ஆனால் அவர் அம்மாவிடம் சென்று நான் விஷுவல் கம்யூனிகேஷன் தான் படிப்பேன் என்று சொல்லி அந்த விஷுவல் கம்யூனிகேஷனை லோயலா கல்லூரியிலே சேர்ந்தார்கள். அதற்கு பின்னால் திடீரென சோபா அக்கா அவர்கள் சொல்ல, SAC அங்கிள் இவ்வளவு ஒரு பெரிய இயக்குனர் தன்னுடைய பேத்தியை இயக்குனராக ஆக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியிலே பிரம்மாண்டமாக இந்த திரைப்படத்தை தயாரிக்க இருக்கின்றார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக என்னுடைய பிரதர் என்று நான் சொல்லுவேன், விஜய் ஆண்டனி அவர்கள், நாங்கள் தொலைபேசியிலே அழைத்து நீங்கள் தான் இந்த படத்திற்கு மியூசிக் செய்து கொடுக்க வேண்டும், இசையமைத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டவுடனே அவருக்கு முன்னால் அவருடைய துணைவியார் பாத்திமா மேடம் அவர்கள் ஸ்னேகாவிற்கு செய்யாமல் நாங்கள் யாருக்கு செய்ய போகின்றோம் என்று இங்கே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவருடைய படத்திற்கு எப்படி செய்வாரோ அதை விட பல மடங்கு இந்த சட்டமுறை இருட்டறைக்கு அற்புதமான இசையமைத்திருக்கின்றார். அதற்கு என்னுடைய அன்பையும் பாராட்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு நண்பர்களே, நான் எப்பொழுதும் சொல்லுவேன், சைபருக்கு ஜீரோவுக்கு மரியாதை கிடையாது, மதிப்பு கிடையாது. ஏனென்றால் ஜீரோ மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது. அதற்கு முன்னால் ஒன்னையும் இரண்டையும் போட்டால்தான் அந்த ஜீரோ சைபருக்கு மதிப்பு ஏற்படும். என்னை பொறுத்த மட்டிலே ஜீரோக்கள் என்பது திறமையும் அறிவும். வெறும் திறமையும் அறிவும் இருந்தால் மட்டும் போதாது. அதற்கு முன்னால் ஒன்றாகவும் இரண்டாகவும் டிசிப்ளின், ஒழுக்கமும் பணிவும் இருக்க வேண்டும். இந்த இரண்டும் இருப்பதினால் தான் அறிவும் அந்த திறமையும் ஒருவரிடம் விழும் என்பது என்னுடைய திண்ணமான கருத்து. அந்த வகையிலே அங்கிள் அவர்கள் ஸ்னேகாவிற்கு ஒன்றாகவும் இரண்டாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் SACயை பற்றி சொல்ல போனால் எனக்கு ஒரு அரை மணி நேரம் வேணும். அது இங்கே நமக்கு நேரம் இல்லை. ஏன்னா அவர் ஒரு 5 மணிக்கு ஸ்னேகாவை எழுப்புறாருன்னா ஆரம்ப காலத்தில் ஸ்னேகா அப்படியே எந்திரிப்பார். அதற்கப்புறம் இதற்கு மேலாக இங்கே நான் நினைவு கூற வேண்டிய ஒரு மனுஷி என்னுடைய ஒய்ஃப். அவங்க இந்த 6 மாத காலங்கள் அவளோடு இருந்து எல்லா விதத்திலும் அவளுக்கு ஊக்கத்தை கொடுத்து ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்தார்கள். ஏன்னா நான் ஸ்னேகாவை பிறந்த பிற்பாடு SAC அங்கிள் சோபாக்கா வீட்டில் தான் கொஞ்ச நாள் இருந்தார். அப்போ சோபாக்கா எப்பொழுதுமே ஸ்னேகாவை படுக்க வச்சுட்டு நிறைய பாட்டெல்லாம் பாடுவாங்க. அவளுக்கு இவ்வளவு கலையார்வம் இருக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆனா இதை ஆரம்பிச்ச பிற்பாடு நான் அங்கிள்கிட்ட நேற்று ஈவினிங் கூட சொன்னேன், எனக்கே புரியவில்லை ஸ்னேகாவுக்கு எங்கிருந்து இந்த தன்னம்பிக்கை வந்தது என்று. இதற்கு நான் முக்கியமாக என்னுடைய ஸ்கூல் செயின்ட் பிரிட்டோஸ் அகாடமியினுடைய மேடத்தையும் மேரியையும் நான் நினைத்து பார்க்கிறேன். ஏன்னா ஸ்னேகாவுடைய வாழ்க்கையில நம்ம பிறந்த உடனே இவனுக்காக ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஒரு சின்ன லெவலில் 30 பேரை வச்சு செயின்ட் பிரிட்டோஸ் அகாடமின்னு அடையாளம் ஆரம்பிச்சோம். ஆனா இன்னைக்கு 3000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல நம்ம செயின்ட் பிரிட்டோஸ் அகாடமியில படிக்கிறாங்க. ஆனா எப்போதும் அங்க போகும்போது நம்ம டீச்சர்ஸ் எல்லாத்தையும் நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், நம்ம ஸ்கூலு மற்ற ஸ்கூலை விட டிஃப்ரெண்டா இருக்கணும். ஏன்னா ஒன்னே ஒன்று நீங்க பண்ணணும், குழந்தைங்களுக்கு படிப்புங்கிறது அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இந்த காலத்துல பெற்றோர்கள் படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு சொல்லுவாங்க. அதை விட குழந்தைகளுக்கு நீங்க தன்னம்பிக்கையை வளர்த்து விடுங்கள், படிப்பிலும் அவர்கள் சிறந்து விளங்குவார்கள் என்று சொல்லி எங்களுடைய பள்ளியிலே பலவிதமான போட்டிகளை அமைத்து இன்றைக்கும் எங்களுடைய ஸ்டாஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த தன்னம்பிக்கையை வளர்ப்பதிலே தான் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே என்னுடைய நண்பர்கள் சொல்லுவார்கள், ஸ்னேகாவை பெரிய ஸ்கூல்ல விட்டுருக்கலாமே அப்படின்னு. எங்க ஸ்கூலும் பெரிய ஸ்கூலா ஒரு நாள் வரும்னு சொல்லுவேன். ஆனா அந்த ஸ்கூல்ல நல்ல பணிவோடு நல்ல முறையில படித்திருக்கிறார்கள். அதற்கு இந்த நேரத்தில் அந்த செயின்ட் பிரிட்டோஸ் அகாடமி சொல்லிக் கொடுத்த அனைத்து டீச்சர்ஸையும் நான் நினைத்து பார்க்கின்றேன். இறுதியாக பார்த்தீங்கன்னா இந்த எல்லாத்துக்குமே காரணம் என்னுடைய நிர்வாகம் இன்றைக்கு தான். ஏன்னா
நான் இன்னைக்கும் என்னுடைய மனைவிட்ட எல்லார்ட்டையுமே ரொம்ப சென்டிமெண்டலா இமோஷனலா பேசுவேன். இந்த சென்னைக்கு வருகின்ற பொழுது எனக்கு ஒண்ணுமே கிடையாது, ஒரு ஆர்டினரி ப்ரொஃபசர். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவ்வளவு பெரிய விழாக்களும் இவங்களுடைய நிகழ்ச்சிகளும் நடக்குதுன்னா அதுக்கு ஆரம்ப காலத்திலிருந்தே பெரிய அளவில் வித்திட்டது இந்த நிர்வாகம் தான், இங்கே தான். அதற்காக இங்கே எனக்கு உதவி செய்த அனைத்து நண்பர்கள் இருக்கின்றார்கள். என்னோடு பல ஆண்டுகள் தோள் கொடுத்து உழைத்த என்னுடைய உழைப்பாளிகள், என்னுடைய வேலை செய்வர்கள் அனைவரும் முக்கியமானவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவர்களையும் இந்த தருணத்திலே நான் நினைத்து பார்க்கின்றேன். நீங்கள் எல்லாம் சேர்ந்து இறைவனிடம் நல்ல முறையில் வேண்டிக் கொண்டதின் காரணத்தினாலே, உங்களுடைய நல்ல ஆசையினாலே இன்றைக்கு என்னுடைய மகள் ஸ்னேகா பிருட்டோ அவர்கள் இந்த அளவிற்கு வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். முக்கியமாக இந்த என்டையர் டீம் ரொம்ப நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் ஒவ்வொருத்தர் பேரையா சொன்னா ரொம்ப நேரம். முக்கியமா தமிழ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய எக்ஸலண்ட் அந்த வாய்ஸ், பேஸ் வாய்ஸ், அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கின்றது. இங்க நம்மள காமெடியன் மாதிரி எங்களுடைய மலேசியன் ஃப்ரெண்ட்ஸ் ஜோக்கர்னு சொல்லுவாங்க. அந்த காமெடியன் நண்பர் ஈரோடு மகேஷ் அவர்கள் எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சிரிப்பு முகத்துக்கு சொந்தக்காரர். அவர் சில சமயத்துல சும்மா ஸ்பான்டேனியஸா ரொம்ப விட்டடிப்பார். அப்பொழுது நான் சொல்லுவேன், நிச்சயமாக நீ உங்களுக்கும் நல்ல எதிர்காலம் இருக்குது, யூனிட்டுக்கே நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்று சொல்லுவேன். இதை விட நீங்க ரொம்ப அற்புதமா பார்த்திருப்பீங்க, எங்களுடைய கேமராமேன் ராஜ்குமார் அவர்கள் அந்த ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி கேமராவை வச்சு அங்குடைய மேற்பார்வையில அவ்வளவு அற்புதமாக ஹாங்காங், பேங்காக் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஷூட் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப நீங்க கண்ணுக்கே ரொம்ப குளிர்ச்சியாக இருந்திருக்கும். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே அழகாக 2 ஹீரோயின்கள் இருக்கின்றார்கள், பிந்து மாதவியும் அண்ட் பியா பாஜ்பாயும். கியூட்னஸ்க்கு பியா பாஜ்பாயும் அண்ட் ஆக்டிவ்னஸ்க்கு நம்முடைய பிந்து மாதவியும் இந்த படத்தில் நான் பார்த்தேன். ஆகவே நண்பர்களே, இங்கே இருக்கக்கூடிய மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு அழகான ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை வாசித்தேன், அதாவது குட் டீட்ஸ், பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ், குட் டீட்ஸ் always generates divine vibrations and divine vibrations remove negativity in life என்று அழகாக சொல்லுவார்கள். ஒன்றை மட்டும் நான் ஸ்னேகா பிருட்டோவோட வேண்டிக் கொள்வேன், ஏற்றிவிட்ட ஏணியை எந்த காலத்திலும் யாரும் மறக்கக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையிலே சில பேர் மறந்திருந்தாலும் அவள் என்னை பின்பற்ற வேண்டும். யார் ஒரு சின்ன உதவி செய்தாலும் கடைசி வரை அதை நினைத்து பார்க்க வேண்டும். உனக்கு அங்கிள் எஸ்ஐசியும் சோபாக்காலும் அதுவும் 18 வயதில செய்து கொடுத்திருக்கக்கூடிய இந்த காரியம் எதற்கும் ஈடாகாது. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பை அற்புதமாக இங்கே உனக்கு கொடுத்திருக்கின்றார்கள். உன்னுடைய வாழ்நாளிலே அவர்களை என்றும் நீ மறக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய இறுதியான ஒரு விண்ணப்பம் உன்னிடம் நான் வைத்துக் கொள்கின்றேன். அதைவிட முக்கியம், வாழ்க்கையிலே எவ்வளவு தூரம் நீ உயர்ந்தாலும் பணிவோடு இருக்க வேண்டும். The simple living and high thinking will always take you to the greater heights of your life. Thank you, Lord.